வணக்கம். புதுவையில் புயல் நிவாரணம் வழங்க மத்திய அரசின் நிதிக்காக காத்திருப்பதால் ஆட்சியாளர்கள் மீது பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். புதுவையில் தானே புயல் கரையை கடக்கும்போது தாக்கிய சூறாவளியால் மாநிலமே நிலைகுலைந்து போனது. இதுவரை இல்லாத அளவிற்கு தாக்குதல் இருந்ததாகவும் முதல் கட்டமாக மத்திய அரசிடம் 2500 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாகவும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். மேலும் புயலால் இறந்த குடும்பத்தினருக்கு 2 லட்சமும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து 2000 புயல் நிவாரணம் வழங்கும் பணி நடந்து வருகிறது. இருப்பினும் நிதி பற்றாக்குறை காரணமாக அனைவருக்கும் ஒரே நேரத்தில் வழங்க முடியாத நிலைக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் புயலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி வழங்கப்படவில்லை. புயல் பாதிப்பு குறித்த கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இதுவரை முதல்கட்ட நிவாரணத் தொகை கூட புதுவைக்கு வரவில்லை. இதனால் நிவாரணப் பணிகள் முடங்கி போயுள்ளது. மேலும் கிராமப் பகுதிகளில் மின்சாரம், குடித்தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் புதுவை அரசு மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. ஆனால் புதுவை மாநில அரசு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசின் நிதியை எதிர்பார்த்து காத்திருப்பதுதான் இத்தகைய நிலைமைக்கு காரணம். இந்நிலையில் முதல்வர் அவர்கள் சுனாமியின் போது மீனவர் மட்டும்தான் பாதிப்பு அடைந்தார்கள், ஆனால் புயலால் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்குகிறதோ அதை வைத்து நிவாரண உதவி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். எது எப்படியோ மத்திய அரசிடம் நிதிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் மாநில அரசுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுப்பதற்கு முன் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுவை மாநில தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில அரசியல் கட்சிகளின் கூட்டம் நடத்தப்பட்டு இறுதி துணை வாக்காளர் பட்டியல் கலெக்டர் தீபக்குமாரால் வெளியிடப்பட்டது. புதுவையில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில தேசிய அரசியல் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டம் மாநில தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 1/1/2012 தகுதி நாளாக கொண்டு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் இறுதிப் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் வெளியிட்டார். அதனை அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் பெற்றுக் கொண்டனர். கூட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி புதுவை மாவட்டத்தில் 3,33,015 ஆண் வாக்காளர்களும் 3,57,052 பெண் வாக்காளர்களும் உள்ளனர் என்றும் வாக்காளர் பட்டியல் இன்று முதல் 11ஆம் தேதி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் காலை 8:45 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மதியம் 2:30 மணி முதல் 5:45 மணி வரையிலும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது என்றும் இணையதளத்திலும் வாக்காளர் பட்டியல் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கலெக்டர் தீபக்குமார் தெரிவித்தார். கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பொதுச் செயலாளர் பாலன், பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலையில் பரமபதம் எனும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. புதுவை மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 26ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் வைகுண்ட ஏகாதசியான இன்று பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகளுடன் அதிகாலை 5 மணிக்கு பரமபதம் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் திறக்கும் நேரத்தில் பெருமாளை தரிசித்து அருள் பெற அதிகாலை 3 மணியில் இருந்தே கோவிலில் பக்தர்கள் திரண்டனர். அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று சொர்க்கவாசல் திறப்பையும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆராதனை மற்றும் பூஜைகளை தரிசனம் செய்தனர். பட்டாச்சாரியார்களின் இசையுடன் மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் நிர்வாக அதிகாரி, தனி அதிகாரி, தலைமை அறங்காவல் குழுவினரும் பட்டாச்சாரியார்களும் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் புதிய ரேஷன் கார்டுக்காக டோக்கன் பெற்றுள்ளவர்களுக்கும் நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று
முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், புதுவையில் தானே புயலால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புயல் சேதங்களை பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி உடனடி நிவாரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்து அதன்படி நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவையில் பல ஆண்டுகளாக குடியிருந்தவர்கள் மற்றும் புதியதாக திருமணமாகி ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் என பல தரப்பினர் புதிய ரேஷன் கார்டுக்காக பதிவு செய்து அதற்கான டோக்கனையும் பெற்றுள்ளனர். அவர்களும் புயலால் பாதிக்கப்பட்டு சிரமத்தில் உள்ளனர். எனவே அவர்களுக்கும் புயல் நிவாரணமாக வழங்கப்படும் 2000 ரூபாயினை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து கூறினார். அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கின் துவக்க விழாவில் தலைமை செயலர் சத்யவதி கலந்து கொண்டு விழாமலரினை வெளியிட்டார். செவிலியருக்காக நடைபெற்ற கருத்தரங்கில் ஜெர்மனி, பிரிட்டன், மஸ்கட், ஹங்கேரி, சவுதி அரேபியா, போலந்து, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள், செவிலிய ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைமை செயலர் திருமதி சத்யவதி சிறப்புரையாற்றி விழாமலரினை வெளியிட்டார். விழாவில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வாசுதேவையா, மாநில செவிலியர் மற்றும் மகப்பேறு கவுன்சில் பதிவாளர் ஜோஸ்பின் லிட்டில் பிளவர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக செவிலியர் கல்லூரியின் பேராசிரியர் திருமதி மரிய தெரேஸ் நன்றி கூறினார். தங்க நகை வாங்கி ஏமாறுவதில் இருந்து மக்களை காக்கும் வகையில் அனைத்து தங்க நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தங்கத்தை மறு விற்பனை செய்யும்போது மதிப்பு குறைவதன் மூலம் தரம் குறைந்த தங்க நகை விற்பனை பற்றி பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இதனால் வாடிக்கையாளர்கள் மட்டுமின்றி தங்க நகை சிறு வியாபாரிகளும் பாதிக்கப்படுகின்றனர். இதை தவிர்க்க இந்திய தர ஆணையத்தின் தர கட்டுப்பாட்டு சான்றிதழான ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய நுகர்வோர் நல அமைச்சகத்தின் இந்திய தர ஆணைய சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. இந்த திருத்த சட்டம் மூலம் மக்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் ஏமாறக்கூடிய வழியுள்ள தொழில்களுக்கு தர நிர்ணய முத்திரையை கட்டாயமாக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளதால் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. புதுவையை பேரிடரால் பாதித்த பகுதியாக அரசு அறிவித்துள்ளது. இதனால் உடனடி நிவாரண உதவிகள் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும். புதுவையில் கடந்த 30ஆம் தேதி தானே புயல் கரையை கடந்ததால் 86,000 குடிசை வீடுகள், 1,70,000 மரங்கள், 124 மின்சார டிரான்ஸ்பார்மர்கள், 17,012 ஹெக்டேர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளது. சேதத்தின் மதிப்பு 2,500 கோடி என அரசு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுவையை பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. அதன்படி கோப்புகளை வருவாய்த்துறையினர் தயார் செய்து கலெக்டர், செயலர், தலைமை செயலர், முதல்வர் ஆகியோருக்கு அனுப்பி வைத்தனர். இறுதியில் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து புதுவையை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அரசு அறிவித்துள்ளது. இதனால் உடனடி நிவாரண உதவிகள் அனைத்தும் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும். மேலும் இதர நிவாரண உதவிகளும் கூடுதலாக கிடைக்கும். மற்றும் சொத்து வரி, வீட்டு வரி, நிலவரி ரத்து செய்யப்படும். புயலால் சேதமடைந்த வாகனங்களுக்கு காப்பீட்டுத் தொகை எளிதில் கிடைக்கும். சுனாமி தாக்குதல், நிஷா புயல் தாக்கத்தின் போது பேரிடர் பகுதியாக அறிவிக்கப்பட்ட புதுவை தற்பொழுது 3வது முறையாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.